கருவூரார். பொதுவாக புலன்களை அடக்கியாளுபவர்கள்தான் சித்தர்கள். ஆனால் கருவூரார் அவர்கள் மிகவும் வேறுபட்டே தெரிகிறார். இவரது பிறப்பு குறித்தே பலவித கருத்துகள் நிலவுகின்றன. இப்போதுள்ள கரூர் நகரம்தான் அன்று கருவூர் ஆக திகழ்ந்தது. இந்த ஊரில் வாழ்ந்த மயன் பரம்பரையில் வந்தவர்தான் கருவூரார் என்பார்கள். கோயில்களில் கோபுரம் கட்டுதல், இறை வடிவங்களை சுதை ரூபத்தில் உருவாக்குதல், மாடங்களை சிற்பங்களால் அலங்கரித்தல் போன்றவை இவரது முன்னோர்களின் பணியாக இருந்தது. எனவே வாஸ்து ஞானம், ஆகமம், சிற்பசாஸ்திரம் போன்ற பல அரிய சாஸ்திர விஷயங்களை தெரிந்தவர்களாக இவர்களது முன்னோர்கள் திகழ்ந்தனர். இந்நிலையில் தாயின் வயிற்றில் கரு கொண்ட நாள் முதல் பிரகலாதன் எப்படி நாரதர் மூலம் நன்னெறி கதைகள் கேட்டு பின் பால வயதிலேயே மிக பெரிய ஞானியாகவும் ஹரிபக்தனாகவும் திகழ்ந்தானோ அப்படியே கருவூராரும் ஆகமம், வாஸ்து ஞானம் போன்றவைகளை கருவிலேயே கற்றுக்கொண்டவர். பின் கருவறை பணியில் இவரது தாய் ஈடுபட்டிருந்த கால் வழிகண்டு சித்திரை மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தார். கருவூரார் என்கிற காரண பெயர் பெற்றவர் என்றும் கூறுவர். போகரின் மாணாக்கர்களில் இவரும் ஒருவர். போகரின் விசேஷ அன்பையும் இவர் பெற்றிருந்தார். அதே போல திருமூல நாயனாரின் பேரன்பையும் இவர் பெற்று திகழ்ந்தார். கருவிலேயே இவர் ஆகம சாஸ்திரம் பற்றி அறிந்தமையால் ஆலயங்களின் அமைப்பும் அதன் அருள் பிரகாசம் பற்றிய தெளிவும் ஞானமும் இவரிடம் மிகுதியாக இருந்தது. இவரது இந்த ஞானத்தை போகரும் தெளிவாக உணர்ந்து திருந்தமைக்கு மிகப்பெரிய சான்று தஞ்சை மன்னன் சிவபாத சேகரன் காலத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவமாகும். சிவபாத சேகரன் சிவாலயம் ஒன்றை கட்டி முடித்தான். ஆலயத்தில் சிவலிங்கத்தை மருந்துகள் இட்டு அஸ்தபந்தனம் செய்து பீடத்தில் அமர்த்துகையில் அந்த லிங்கம் உரிய இடத்தில் உரிய முறையில் அமராமல் மருந்தும் இறுக்கி பற்றிடாமல் பீடத்தில் இருந்து லிங்கமும் நழுவி நழுவி சென்றது. எதன் பொருட்டு இப்படி ஆகிறது என்பது எவருக்கும் தெரியவில்லை. எல்லாம் சரியாக இருப்பதாகவே கருதினர். ஆயினும் சிவப்பிரதிஷ்டை நிகழாததால் மன்னன் சிவபாத சேகரன் பெரிதும் கவலை கொண்டான். அந்த இறைவனிடம் மனமுழுக பிரார்த்தனை செய்து கொண்டான். அச்சமயம் போகர் இமய கைலையில் யோக நிஷ்டையில் இருந்தார். இறைவனின் திருவுள்ளம் போகர் மனதில் சிவப்பிரதிஷ்டை சீராக அமைய திருவுள்ளம் கொள்ள சொன்னது. போகரும் தனது யோக நிஷ்டை களையாமலே இறை விருப்பம் ஈடேற ஒரு உபாயம் கண்டறிந்தார். அவருக்கு அவ்வேளையில்தான் தன் சீடனான கருவூரானின் நினைப்பு வந்தது. கருவூரானின் ஆகம ஞானம் வெளிப்பட இது தக்க தருணம் என்று கருதிய போகர் வானில் தென் திசை நோக்கி பறந்தபடி இருந்த பட்சிகளில் காக்கை ஒன்றை தேர்வு செய்து தன் வசம் அழைத்து அதன் காலில் கருவூராருக்கு செய்தி தெரிவிக்கும் ஓலை ஒன்றை கட்டி தென் திசை பொதியை நோக்கி பயணிக்க சொன்னார். காகமும் கருவூராரை கண்டடைந்தது. ஓலை மூலம் போகர் சொன்ன செய்தி கேட்ட கருவூரார் உடனே வான்மிசை பறந்தே தஞ்சையை அடைந்தார். அஸ்தபந்தன மருந்துகள் சரியாக இருந்தும் அந்த இறையாம்சம் அருள் கதிர்களை உருவாக்கிட தடையாக திசை பிசாசு ஒன்று நிற்பது தெரிந்தது. அது தன் பிடியில் சோழ நாட்டை வைத்துக் கொண்டு அங்கே தனது திருதலுக்கு குந்தகம் வந்துவிடக்கூடாது என்பதில் குறியாக இருப்பது கருவூராருக்கு புலனாகியது. தந்திரமாக அதை விரட்ட திருவுள்ளம் கொண்ட கருவூரார் அனைவரையும் வெளியேறச் சொல்லிவிட்டு அஷ்டபந்தன மருந்தின் கலவையுடன் தனது தாம்பூல உமிழ் நீரை சேர்க்க முனைய அங்கே அதுவரை அடங்கி கிடந்த பிசாசு அது கண்டு வெகுண்டு தன் பிணியை விட அடுத்த நொடி லிங்கம் பீடத்தின் நடுவில் அமர்ந்தது. அமர்ந்த நொடிப்பொழுதும் ஒரு நல்ல முகூர்த்த வேலை. அப்போதே அந்த கால கதியில் சிவநாமத்தை கூறி லிங்க சக்கரத்துக்கு உயிரூட்ட அதுவும் செயல்படத் தொடங்கிட பிசாசால் அதற்கு பிறகு அந்த பிராந்தியத்திலேயே நிற்க முடியாது போயிற்று. மன்னனும் கருவூராரின் திருவடி விழுந்து வணங்கினான். நாலாபுறமும் கருவூராரின் புகழ் பரவ ஆரம்பித்தது. கருவூரார் இப்படி நுட்பமாக செயல்பட்டதை உணராத சிலர் அஷ்டபந்தன மரத்தின்
அஷ்டபந்தன மருந்தின் அளவுகளில்தான் ரகசியம் உள்ளது. அது என்ன என்றும் எவ்வளவு என்பதையும் கருவூரார் கூறிடாமல் தனக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருக்கிறார். அதை வைத்து புகழடைய முனையும் ஒரு சுயநலம் உள்ளவர் என்றும் கருதினர். இன்னொரு சம்பவமும் இதற்கு இணையாக நடந்தேறியது. இரணியவர்மன் என்னும் அரசனுக்குள் நடராஜமூர்த்தியின் திருவுருவம் தகதகவென தோன்றிவிட்டு மறைந்து போயிற்று. அது முதல் பேச்சற்று போன அரசன் தன் மனக்கண்ணில் மின்னிய நடராஜமூர்த்தியை அதே போல பொன்னை கொண்டு உருவாக்கி அனைவரும் தரிசனம் செய்ய வேண்டும் என ஆசைப்பட்டான். பொற்கொள்ளர்களை வரவழைத்து தன் விருப்பத்தை கூறிட அவர்களும் நடராஜமூர்த்தியை சொக்கத் தங்கத்தால் உருவாக்க முயன்றனர். ஆனால் சொக்கத் தங்கத்தில் உருவாக்க சொக்கன் இடமளிக்கவில்லை. இந்நிலையில் தஞ்சையில் சிவபிரதிஷ்டை செய்த கருவூரார் பற்றி அறிந்த மன்னன் அவருக்கு செய்தி கூறி வரும்படி பணித்தான். இறை சேவைக்காக கருவூராரும் வந்தார். பொற்கொள்ளர்களை வெளியேற்றிவிட்டு நடராஜமூர்த்தியை ஒருவாறு செய்து முடித்தார். அனைவரும் அதிசயித்தனர். ஆனால் தங்கம் மீதம் இருந்தது. எப்படி என்று கேட்க செப்பு கலந்து திருவுருவத்தை செய்ததை கருவூரார் கூறிட மன்னன் வெகுண்டான். எனக்கு தூய பொற்சிலைதான் வேண்டும், இது மாசுள்ளது என்றான். மற்ற பொற்கொள்ளர்களும் அரசனோடு இணைந்து கருவூராரை தூற்றினர். உலோகங்களில் பேதமில்லை, உள்ளத்தில்தான் எல்லாம் என்று கருவூரார் கூறியதை மன்னன் காது கொடுத்து கேட்கவில்லை. செப்பை நீக்கி நடராஜ உருவை தருமாறு வேண்டினான். நிறைய செப்பு சேர்த்துவிட்டு அதற்கிணையாக தங்கத்தை அவர் அபகரித்து விட்டதாகவும் கருதினான். கருவூராரோ உள்ளம் கலங்கினார். தான் உருவாக்கிய திருமேனியை திரும்பவும் அழித்து அதிலிருந்து தங்கத்தை பிரிக்க மனமின்றி தயங்கினார். இந்த உருவத்திலும் இறைவன் இருக்கிறான். தூய பொன்மேனி ஆகமத்துக்கு ஆகாது, வெப்பத்தில் வளைந்து கோணல்கள் சித்திக்கும் என்று கூறிய கருவூராரின் கருத்தை மன்னன் காது கொடுத்து கேட்கவில்லை. அவரை சிறையில் அடைத்தான். சீடன் சிறையில் அடைவிட்டதை போகரும் திருமூலரும் அறிந்தனர். கருவூராரின் பெருமையை உணர்ந்த போகர் திருவுள்ளம் கொண்டார். மன்னன் இரணியவர்மனை சந்தித்த போகர் தான் அறிந்த ரசவாத வித்தையால் வெள்ளியை தங்கமாக்கி அரசனிடம் தந்து, நீ கொடுத்த தங்கம் இதோ கருவூரானை என் வசம் ஒப்படைப்பாய் என்றார். அரசனும் சிறைக்கு சென்று கருவூராரை தேட கருவூரார் சிறையில் இல்லை. மன்னன் அதிர்ந்தான். போகரே, உன் தங்கத்தை நான் அழித்து விட்டேன், எங்கே என் தங்கம்? போகரோ இவ்வாறு கேட்டார் என்று கேட்க மன்னனுக்கு திகைப்பாகியது. கருவூராரை திரும்பித் தர தெரியாமல் தடுமாறி நின்றான். ஆனால் போகரோ அவன் காற்றில் கலந்து விட்டான். அவன் மகிமை உனக்கு தெரியவில்லை, நான் அழைத்தால் வருவான் பார் என்று கூறியவாறு, கருவூரா, உன் குரு அழைக்கின்றேன் வா என்று அழைக்க அதே சிறைச்சாலையில் இருந்து வெளியில் வந்தார். மன்னனும் இருவரின் மகிமை அறிந்து காலில் விழுந்தான். அது முதல் விக்கிரகங்களை எப்படி வார்ப்பது என்பதில் ஓர் இலக்கணம் உருவாயிற்று. தூய பொன்மேனி நாளாவட்டத்தில் கண்களை பாதிக்கும் என்பது செய்தியாகியது. அது மட்டுமல்ல, பசும்பொன்னானது லட்சுமி அம்சம், அதாவது சக்தி அம்சம், அதோடு செந்தாகிய சிவம் கலந்தாலே உருவம் உறுதி கொள்ளும் என்பதும் உள் சூட்சமும். கருவூரார் இப்படி இறை செயல்களில் ஈடுபட்டு பெயரும் புகழும் பெற்றதோடு ஊர் ஊராக சென்று தல வழிபாட்டிலும் கலந்து கொண்டார். அவ்வேளையில் ஆகம கோணல்களை சீர் செய்து தந்தார். இதனால் இறைசக்தி வையகத்தில் பிரவாகம் எடுத்தது. ஆயினும் அவர்வால் பொறாமை உணர்வும் ஒருபுறம் பெருகியபடியே இருந்தது. அவரை ஒரு சித்தராக கருதிடாமல் மாய்மாலக்காரராக பலர் தவறாக உணர்ந்தனர். மதுவும் மாமிசமும் புசிப்பவர், பெண்ணாசை மிக்கவர் என்றெல்லாம் அவர் பற்றி கோல் மூட்டினர். அவரது ஸ்தல யாத்திரையையும் தொடர்ந்தது புகழும் பெருகியது. கூடவே அவரை தவறாக புரிந்து கொள்வோர் எண்ணிக்கையும் கூடியது. இவரது பாடல்களில் திருவிசைப்பா பதிகமும் திருக்கலந்தை ஆதித்தேச்சுரமும் திரைலோக்கிய சுந்தரம் தஞ்சைராஜ ராஜேச்சுரம் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. இறுதியாக கருவூரை அடைந்து அனுதினமும் பசுபதீஸ்வரரை வணங்கி வாழ்ந்தவருக்கு உச்சபட்ச சோதனை ஆரம்பமாயிற்று. அவரது புகழை பொறாதவர்கள் கருவூராரை ஒரு மாமிச பிரியராக சித்தரித்து அவர் இல்லத்தில் மது மாமிசத்தை ஒழித்து வைத்து
தலையாரியை சோதனையிடச் சொன்னார்கள். இதனால் அவர் புகழ் அழியும், அவரையும் ஒரு காபாலிகராக காட்டிவிடலாம் என்பது அவர்களது சித்தம். ஆனால் அவர்கள் வைத்த மதுவும் மாமிசமும் யாக பொருள்களாக மாறி தலையாரியை திக்குமுக்காட வைத்தது. மாறாக இவர் மேல் பொறாமை கொண்டவர்கள் இல்லங்களில் மதுவும் மாமிசமும் தென்பட்டு அவர்களை எல்லோரும் ஏசும்படி செய்தது. அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி கருவூராரை கொலை செய்யும் அளவிற்கு சென்றுவிட்டனர். கருவூராரும் உள்ளங்கெடுத்து போய் பசுபதீஸ்வரரை நோக்கி நடந்தார். கொலை செய்ய வந்தவர்கள் கண் எதிரில் பசுபதீஸ்வரரை கட்டித் தழுவியபடியே, போதும் இந்த பிறப்பு, இனி யாதொரு மாதுடை கருவிலும் நான் உருக்கொளாது உனது கருவறையில் கலந்திட அருள் செய்வாய் என்று கண்ணீருடன் வேண்டிட, அப்படியே இறைவனும் அவரை ஆட்கொண்டான். இதை கண்டவர்கள் விக்கித்து நின்றனர். தங்கள் தவறுக்கு பிராயச்சித்தமாக கருவூராருக்கு கோயில் எழுப்பினர். கருவறையில் இப்படியே ஊர்ந்து கலந்ததால் கருவுற்று கருவூரார் ஆகினார் என்றும் கூறுவர். இவர் வேறு கருவூர் சித்தர் என்றும் கூறுவர். எது எப்படி இருப்பினும் கருவூரார் வாழ்க்கை சரிதம் சமய பேதங்களற்று காட்சியளிக்கிறது. இதை இறையருளை நாம் இன்று தடையின்றி பெற்றிட கருவூராரே பாதை அமைத்து தந்தவர். பொறாமைக்கும் எதிர்ப்புக்கும் நடுவே எதிர்நீச்சல் அடித்து இறைவன் திருவடி அடைந்தவர் கருவூரார்.